சமீபத்தில் நம்முடைய இந்தியாவில் 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த 5 மாநிலத்திலும் மீண்டும் மறு தேர்தல் நடக்குமா, நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எல்லாம் உச்ச நீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய கையில் ஒரு மிக முக்கியமான வழக்கு மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். சமீபத்தில் நம்முடைய இந்தியாவில் 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த 5 மாநிலத்திலும் மீண்டும் மறு தேர்தல் நடக்குமா, நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எல்லாம் உச்ச நீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய கையில் ஒரு மிக முக்கியமான வழக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுவும் எமர்ஜென்சி காலகட்டங்கள்ல தான், எமர்ஜென்சி மாதிரியான காலகட்டங்கள் இந்தியாவில் நிகழ்ந்தால்தான் அவசரமாக வந்து கோர்ட்டினுடைய, அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சில விஷயங்கள்ல ஈடுபடுவார். அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமா நடக்கக்கூடிய விஷயம். அதற்கு ஒப்பான ஒரு விஷயம் 2 தினங்களுக்கு முன்பு நடந்திருக்கிறது. அதாவது சீனியர் லாயர், மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நரேந்திரநாத் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய நபர் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் EVM வழியாக முறைகேடு செய்து பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற விஷயத்தை முன்வைத்து ஆதாரங்கள் உள்ளடக்கிய ஒரு கோப்பை உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இரவோடு இரவாக கொண்டு சேர்த்து கொடுத்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல இதற்கு காரணம். ஆன்லைன் வழியாக மட்டும் மத்திய பிரதேசத்திலிருந்து அங்கு மிகப்பெரிய தேர்தல் முறைகேடுகள் நடந்திருப்பதாக, திரும்ப சொல்றேன், மத்திய பிரதேசத்திலிருந்து மட்டும் 1500 மன்னிக்கணும், 15,000த்திற்கும் அதிகமான கம்ப்ளைண்ட்கள் சென்றிருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூடை இந்த மூத்த வழக்கறிஞர் சந்தித்திருக்கிறார். அதுல வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான சில ஆதாரங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நீங்க சத்தீஸ்கர்ல BSP என்று சொல்லக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாயாவதியினுடைய கட்சி, இந்த கட்சியினுடைய வேட்பாளர் போட்டியிடுகிறார். அவர் வாங்கிய வாக்குகள் என்பது 1. அவருடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், அவருடைய உறவினர்கள் எல்லாரும் போட்டாலே ஒரு 100-150 வாக்குகள் வரும். ஆனால் அவர் வாங்கியது ஒரே ஒரு வாக்குகள் மட்டும். இது எப்படி அப்படின்னு கேட்கிறார். கூடுதலாக அடுத்த இன்னொரு ஆதாரம் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா, மத்திய பிரதேசத்துல சபல்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மின்னணு வாக்கு எந்திரங்கள் எண்ணப்படுகிறது. எல்லா வாக்கு எந்திரங்களிலும் ஒரே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. எப்படி பாத்தீங்க அப்படின்னா, அங்கு எண்ணப்பட்ட வாக்குகள்ல எதிர்கட்சியை சார்ந்த வாக்காளர்கள் எல்லாம் வாங்கிய வாக்குகள் என்பது 5. அது எந்த மின்னணு வாக்கு எந்திரத்தை ஓபன் பண்ணி எண்ணினாலும் 5 வாக்குகள் தான், 5 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் பிஜேபி எல்லா இடத்துலையும் 270 ஒரு வாக்கு எந்திரத்துல 270 ஓகே, சரி, 2 வாக்கு எந்திரங்கள் 270 ஓகே. ஆனா எண்ணக்கூடிய வாக்கு எந்திரங்களில் எல்லாம் பிஜேபி 270 எதிர்கட்சி 5 இது என்ன கணக்குது? இந்த ஆதாரத்தை அவர் சேர்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்க இன்னொரு செய்தியை அவர் சொல்கிறார் அப்படின்னா, பெரும்பாலான இடங்களில் 500 வாக்குகள் வித்தியாசத்தில், 1-2 இடங்கள் அல்ல, பெரும்பாலான இடங்களில் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தோற்றிருக்கிறார்கள். கூடுதலாக எலெக்ஷன் கமிஷனே ஒரு அறிக்கை ஒன்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்களில் 5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு எந்திரங்களில் கோளாறுகள் இருக்கிறது, அதாவது பழுதடைந்திருக்கிறது, பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக இல்லை. அப்ப இதனாலதான் இன்னொரு மிக முக்கியமான செய்தி இதோடு சேர்த்து வந்திருக்கிறது. ராஜீவ் காந்தியினுடைய, மன்மோகன் சிங்கினுடைய மிக முக்கியமான ஆலோசகர்களில் ஒருவராக இருந்த சாம் பிட்ரோடா என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, EVM-இல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்றால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில்
பாஜக 400 இடங்களில் வெற்றி பெறும் என்று சாம் பிட்ரோடா சொல்கிறார். இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துட்டு போறது? நமக்கெல்லாம் பதவதைப்பா இருக்கா இல்லையா? ஏன்னா பிஜேபியை வீழ்த்துவது என்பது சுலபம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பிஜேபிக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை குறைந்து வருகிறது. அது மோடி ஆட்சியினுடைய லட்சணம், RSS ஆட்சியினுடைய லட்சணம். ஆனால் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படும் போது, அது சாம் பிட்ரோடா மாதிரியான ஆட்கள் எல்லாம் இதுல எல்லாம் ரொம்ப பெரிய நிபுணத்துவம் உள்ளவர்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை நிராகரித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். த சிட்டிசன் கமிஷன் ஆஃப் எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு NGO, அவங்க இந்த தேர்தல் இந்த வாக்கு எந்திரங்கள் இது தொடர்பான விஷயங்களை எல்லாம் சேகரித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, VVPAT என்கிற முறையை மாற்றி ஓட்டர் வெரிஃபைடாக அதை கொண்டு வர வேண்டும். VVPAT முறையை ஒழிக்கப்பட வேண்டும். ஓட்டர் வெரிஃபைடு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம கடந்தாக வேண்டும். இல்லை என்றால் அது சிக்கலாக போய் முடியும் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், மத்திய பிரதேசத்துல தேர்தல் நடந்து முடிந்த போது என்ன நடந்தது அப்படின்னு ஏராளமான காங்கிரசினுடைய தலைவர்களே ஏராளமான குற்றச்சாட்டுகளோடு வந்தாங்க இல்லையா? அதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் இப்படிப்பட்ட NGO-க்கள் கூட இன்றைக்கு பல்வேறு அறிக்கைகளோடு வெளிவந்திருக்கிறார்கள். ஆதாரங்களோடு பல விஷயங்களை அம்பலப்படுத்துகிறார்கள். இதுல நீங்க பார்க்கலாம், இந்த NGO-னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா, மதன் பி லோக்கர் என்று சொல்லக்கூடிய முன்னாள் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. அவங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கும். அவங்கெல்லாம் சாதாரணமா ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம். தேவசகாயம் என்று சொல்லக்கூடிய குமரி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் IAS அதிகாரி, சுமார் 16,500 இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் கையெழுத்து போட்ட EVM இருக்கக்கூடிய சந்தேகங்கள் போர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வை அவர்கள் அரங்கேற்றியிருந்தார்கள். ஆனால் என்ன மாதிரியான நடவடிக்கைகளும் இப்போது இது தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஏன்னா EVM தொடர்பாக, VVPAT தொடர்பாக எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றங்களிலும் கெட்டி கிடக்கின்றது. ஏன்னா நான் திரும்பவும் என்ன சொன்னா, மதிப்புக்குரிய நீதிமன்றங்களுக்கும் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் நான் சொல்ல விரும்புவது, இது சாதாரண விஷயம் அல்ல. இந்திய ஜனநாயகத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் தேர்தல். அந்த தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய வாக்கு எந்திரங்களில் இவ்வளவு பெரிய சந்தேக நிழல் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா அதை போக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நீதிமன்றம் இல்லாம வேற யார் என்ன முடியும்? இது கூட தொடர்பா நீங்க ஜனநாயக வழியான போராட்டங்களை கட்டியமைக்க முடியும். எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து இந்தியா முழுவதும் ஜனநாயக ரீதியிலான பெரும் போராட்டங்களை கட்டமைத்தால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு வர முடியும். இல்ல வரதான் கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னா, இதை பாருங்க, நேத்தை கூட ஒருத்தன் ஆரம்பிச்சுட்டான், அடுத்த முறையும் மோடி தான் வின் பண்ணுவார் அப்படின்னு இப்பவே எலெக்ஷன் சர்வேஸ் இப்பவே போட ஆரம்பிச்சிட்டான். அப்ப இதுல கூடுதலா என்ன சொல்றது, அமித்ஷா என்ன சொல்றாரு, இந்த வாட்டி 400க்கு மேல வின் பண்ணுவோன்னு வேற சொல்றாரு. அப்ப இதையெல்லாம் சேர்த்து நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்திய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் EVM மேல் இருக்கக்கூடிய சந்தேக நிழல் களையப்பட வேண்டும். அது மதிப்புக்குரிய நீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது. நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குமா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.